أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பிதஅத்துக்கள், அந்த பிதஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நரகிற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளாரோடு இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவனாக குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய குத்துபாவிலே இஸ்லாம் அடிக்கொரு முறை வலியுறுத்துகின்ற சந்தோஷமான இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பிலே ஆண்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணாக தன்னுடைய குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்தார்கள், ஒரு சந்தோஷமான குடும்பத்தை இஸ்லாமிய முறை பிரகாரம் கட்டி எழுப்புவதற்காக வேண்டிய ஒரு தந்தையாக, ஒரு கணவராக, ஒரு நாட்டு தலைவராக இருந்து கொண்டு, ஒரு ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பார்த்து அவர்களையும் சேர்த்து அரவணைத்து இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற முறையில் ஒரு அழகான குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி எந்த வழிமுறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைய குத்துபாவிலே சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்குவது என்பது ஒரு ஆணின் மீதும் அது கடமையாக இருக்கிறது, ஒரு பெண்ணின் மீதும் கடமையாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே ஒரு தாயும் தந்தையும் அல்லது கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் இந்த குடும்ப கட்டமைப்பை சந்தோஷமான முறையில் உருவாக்க முடியும். அதனால் குத்துபாவை பொறுத்தவரைக்கும் ஆண்கள் எல்லோரும் இந்த இடத்தில் ஒன்று கூடுகின்ற காரணத்தினால் ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்டி எழுப்புவதாக இருந்தால் ஆண்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை சுருக்கமாக உங்களுக்கு முன்வைக்கலாம் என ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கை என்று வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்து ரூமிலே 21வது வசனத்தில் பின்வருமாறு சொல்கிறார்: وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. அல்லாஹ் இந்த உலகத்தில் பல அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றார். அந்த அத்தாட்சிகளில் மிக முக்கியமான ஒரு அத்தாட்சி என்ன தெரியுமா? உங்கள்ல இருந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் படைத்து அவர்களை சோடியாக்கி
கணவன் மனைவியாக வாழ வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. கணவனும் மனைவியும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்காகவும் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அன்பையும் ஒரு பரஸ்பரத்தையும் உருவாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு குடும்ப வாழ்க்கையுடைய அடிப்படையை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார். இன்னொரு வசனத்தில் 16வது அத்தியாயம் 80வது வசனத்திலே வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. இந்த உலகத்தில் நீங்க எந்த இடத்துக்கு நிம்மதியை தேடி போனாலும் அல்லாஹ் குர்ஆனில் நிம்மதி உள்ள இடத்தை எப்படி சொல்றான் தெரியுமா? வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு நிம்மதியை வைத்திருக்கிறார். நிம்மதி அல்லாஹ் எங்க வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்? உங்களுடைய வீடுகளிலே மின் புயூதிக்கும், உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ் தஆலா நிம்மதியை சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். அதனால சகோதரர்கள் பார்க்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் உலகத்தை சுற்றி பல சுற்றுலாக்களை மேற்கொண்டாலும் பல மாதங்களாக ட்ரிப்புகள் போனாலும் கடைசியில் ஒரு நாள் வரும் என்ன தெரியுமா? வீட்டுக்கு போறப்ப கொஞ்சம் வீட்டுக்கு போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், கொஞ்சம் ரெஸ்டாக இருக்கும் என்று இன்னைக்கு யாராக இருந்தாலும் கதைப்பார்கள். சில நேரம் நம்ம ட்ரிப்புகள்ல போய் தங்குற ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம், காணாத பல இடங்களாக இருக்கலாம். ஆனா எங்களுடைய வீடு சாதாரண வீடாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு ரெஸ்ட் வச்சிருக்கிறோம் என்றா எந்த இடத்துக்கு போனாலும் நாங்க கடைசியில யோசிப்போம் தெரியுமா? வீட்டுக்கு போறது எப்பன்னு யோசிப்போம், வீட்டுக்கு போறது எப்பன்னு யோசிப்போம். அல்லாஹ் மனிதன் உள்ள அப்படித்தான் வச்சிருக்கிறான். எனவே சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 2 இடத்துல வீட்டை பற்றி சொல்ற நேரத்தில், நிம்மதி சந்தோஷத்தை பற்றி சொல்ற நேரத்துல உங்களோட வீட்டிலையும் உங்களோட மனைவியோட நீங்க சேர்ந்து வாழ்றதிலும் தான் நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறார் என்றால் இது எப்படி சாத்தியப்படுத்துறது? அல்லாஹ் சொல்றதை எங்க வீட்டுல சாத்தியப்படுத்துறதுல நம்ம என்ன செய்யணும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாங்க வீட்டுக்குள் இருக்கக்கூடிய ஷைத்தான வெளியே விரட்டும். வீட்டில் இருக்கிற ஷைத்தான வெளியே அனுப்பி மலக்குமார்களை உள்ளுக்கு எடுத்தால் தான் அல்லாஹ் சொல்கிற இந்த நிம்மதியும் சந்தோஷமும் வீட்டுல கிடைக்கும். அதற்கு மாற்றமாக வீட்டுக்குள்ள ஷைத்தானை வச்சுக்கொண்டு மலக்குமார்கள் வார ரூட் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள நிம்மதி சந்தோஷத்தை தேடினா ஒரு நாளும் கிடைக்காது. இப்ப என்ன செய்யறது? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஷைத்தானை விரட்டணும். ஏண்டா எங்க வீட்டுக்குள்ள இன்றைக்கு வாஷ்ரூம் வந்தாச்சு, பாத்ரூம் வீட்டுல கட்டி இருக்கிறோம். ஹதீஸ்ல எப்படி வருது? பாத்ரூமுக்கு போற நேரத்துல ஓதுற துவா எத்தனை பேருக்கு பாடம்? வீட்டுல எத்தனை பேர் ஓதிட்டு போறோம்? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் ஹபாயிஸ். அது அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், ஆண் ஷைத்தானிடமிருந்தும் பெண் ஷைத்தானிடமிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துவாவை ஓதிட்டு தான் வாஷ்ரூம் போகும், பாத்ரூமுக்கு போகும். ஏன்? பாத்ரூம் என்பது ஷைத்தான்கள் வசிக்கின்ற இடமாக இருக்கிறது. அதனால சகோதரர்களை, இன்றைக்கு நாங்க வார ஸ்பீட்ல வீட்டுக்குள்ள வார நேரத்தில் ஒரு சலாமும் இல்ல, பிஸ்மிலும் இல்ல, ஒன்றும் இல்ல, அப்படியே போன் பேசிட்டு வீட்டுக்குள்ள வரோம், வந்த உடனே வாஷ்ரூமுக்கு போறோம், அப்படியே வந்து தூங்குறோம் என்றால் ஷைத்தான் தாராளமாக எங்களோடு சுற்றி விளையாடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஷைத்தான்களுக்கு இடையில பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை, ஒரு உரையாடலை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த பெரிய ஷைத்தானுக்கு இருக்கக்கூடிய அவங்க ஷைத்தானுடைய குழு எல்லாமே இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் வீட்டுக்கு வரார், வீட்டுக்கு வந்து வலது கால வச்சு பிஸ்மில்லா என்று சொல்லி வீட்டுக்கு வந்துடுவீங்க. வந்த உடனேயே அங்குள்ள பெரிய ஷைத்தான் அடுத்த ஷைத்தான்களை பார்த்து சொல்லுவானா, அல் யௌம லா மபீத லக்கும், இன்றைய தினம் இன்றைக்கு நைட்டுக்கு இந்த வீட்டுல கூட தங்குறதுக்கு இடம் இல்ல. ஏன்? ஊட்டாட்கள் வீட்டுக்குள்ள வார நேரத்துல பிஸ்மில்லா சொல்லிட்டு வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வந்துட்டாங்க. எனவே இன்றைக்கு எந்த ஷைத்தானுக்கும் இந்த ஆள்கிட்ட வீட்டுல தங்க இயலாது. பெரிய ஷைத்தான் ஆர்டர் போட்டுருவான், இன்றைக்கு இந்த வீட்டுல உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, இந்த வாரவர் பிஸ்மில்லா சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரி, தங்குறதுக்கு தான் இடம் இல்ல, அவங்க வெயிட்டிங்ல இருப்பாங்க, சாப்பிட்டுட்டாவது போவோமே, டின்னர் எடுத்துட்டு போவோம் வெயிட்டிங்ல இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வார நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி வந்தவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லிட்டாருன்னு வைங்க, சின்ன விஷயம் தான், பெரிய கம்பு கத்தி எல்லாம் எடுத்துக்கொண்டு சைத்தான விரட்ட தேவையில்ல. ரசூலுல்லாஹ் சிம்பிளா சொல்லிட்டாருங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில்லா சொல்லிட்டா அந்த சைத்தானுடைய தலைவன் அடுத்த சைத்தான்களை பார்த்து சொல்லுவானா, அல் யௌம லா மபீத லக்கும் வலா அஷா, இன்றைய தினம் இந்த வீட்டுல உங்களுக்கு தங்குறதுக்கும் இடம் இல்ல, டின்னருக்கு வெயிட்டிங்ல இருந்தீங்க, டின்னரும் இல்ல, உங்களுக்கு தங்குறதுக்கும் இடம் இல்ல, சாப்பாட்டுக்கும் இடம் இல்லைன்னா சைத்தான் நிப்பானா, இன்னொரு இடத்தை பார்த்து போயிடுவாங்க. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட வீட்டுக்குள்ள நிம்மதி சந்தோஷம் ஏற்படணும்டா
முதலாவது நம்ம ஷைத்தானை விரட்டணும். 2 பிஸ்மில்லா சொன்னா ஷைத்தான் போயிடுவான். வரக்குள்ள ஒரு பிஸ்மில்லா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்மில்லா, ஷைத்தான் விட்டு போயிடுவான். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான். அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் விரண்டு ஓடுறான். நாங்க இந்த வீட்டுல ஓதுறோமா? சூரத்துல் பக்கராவை நீங்க கடைசி எப்போ ஓதுனீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப சூரத்துல் பக்கராவை நாங்க ஓதினோம் என்றால் ஷைத்தான் விரண்டு ஓடுவான். இன்றைக்கு ஹதீஸ்ல திட்ட தெளிவாக வருது, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் ஓடுறான். ஆனால் ஹதீஸில் சொல்லப்படாத சில கிதாபுகளை வைத்துக் கொண்டு பேமிரட்டுவோம் என்ற பேர்ல, ஷைத்தான விரட்டுவோம் என்ற பேர்ல யாருக்காவது கூடிய கொடுத்து இல்லாத ஓதிட்டு போறாங்க. இதுக்கு மக்கள் ஆர்வம் காட்டுறாங்களே தவிர ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க அடிப்படையில சூரத்துல் பக்கரா எத்தனை பேர் ஓதுறோம்? அன்புக்குரிய சகோதரர்களை, எனவே ஃபெஸ்டுக்கு எங்க வீட்டுக்குள்ள குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் வரணும் என்றா ஷைத்தான குறப்படிகள் இருக்கக்கூடாது. அப்ப பிஸ்மில் சொல்லி ஷைத்தான விரட்டுங்க. சூரத்துல் பக்கராவை அடிக்கொரு முறை வீட்டுல ஓதுங்க. நீங்க ஓதுங்க, மனைவிமாரு போத சொல்லுங்க, பிள்ளைகளை ஓத வைங்க, போன்ல போட்டு வைங்க, ஆடியோக்களை நீங்க ரன் பண்ணி விடுங்க. எப்படியும் சூரத்துல் பக்கரா வீட்டுல ஓதப்படும், ஷைத்தான் ஓடிடுவான். இப்ப ஷைத்தான விரட்டுறதுக்குரிய வழியை பார்த்தாச்சு. இப்ப அடுத்த கட்டம் என்ன? மலக்குமார்கள் வீட்டுள்ளுக்கு இறக்கணும். ஷைத்தான விரட்டினா மலக்குமார்கள் உள்ளுக்கு வரணும். இந்த ரெண்டும் நடந்தா தான் சந்தோஷம் வரும். மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுக்கிற சகோதரர்களே, அதற்கும் சூரத்துல் பக்கரா வரும். ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் வானத்துல பார்க்கிறார், மின் குமிழ்களை போன்று லைட் மாதிரி வானத்திலிருந்து கீழே இறங்கி கொண்டிருக்குது. ஆனால் பக்கத்துல இருந்து குதிரை துள்ளி பாயுது, பக்கத்துல குழந்தை தூங்குது. அதனால அந்த சஹாபி என்ன செய்யறாரு தெரியுமா? ஓதுறத்தை நிப்பாட்டுறார். குதிரை பேசாம இருக்குது. திரும்ப ஓதுறார், குதிரை துள்ள ஆரம்பிக்குது. இவர் சொல்றார், நான் வானத்திலிருந்து வெளிச்சங்கள் பல்ப் மாதிரி வாரதை கண்டேன். உடனே ஓதுறத்துல நிறுத்தி அடுத்த நாள் காலையில நபிகளாட்ட போய் கேட்கிறாங்க, யார சொல்லுவா, நேத்து நைட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் அப்பா ஓதுறத நிப்பாட்டினீங்க? கெண்டனி ஓதக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஏன்? நீங்க ஓதுற நேரம் வானத்திலிருந்து இறங்கியது யார் தெரியுமா? பரக்கத்துக்குரிய மலக்குமார்கள், நிம்மதி சந்தோஷம் சக்கீனத், அதுதான் இறங்குச்சு. நீங்க உங்களுக்கு ஓதுறதையே நிறுத்தினீங்கன்னு கேட்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஓதக்குறையெல்லாம் அந்த குதிரை துள்ளி பாஞ்சிச்சு, பக்கத்துல இந்த குழந்தை யஹ்யா தூங்கி கொண்டிருந்தார். அந்த குதிரை பாயிர பாய்ச்சல்ல குழந்தை மிதிபற்றுமோன்னு பயத்துல நிப்பாட்டு வந்தாங்க. இது ஹதீஸ் என்ன சொல்லுது? சூரத்துல் பக்கரா ஓதி பாருங்க, மலக்குமார்கள் இறங்குறாங்க, ரஹ்மத் இறங்கும், நிம்மதி சந்தோஷம் இறங்கும். ஹதீஸ்ல வருது. எனவே இது ஓதும். இன்னொரு ஹதீஸ் பிரகாரம் சகோதரர்களை, மலக்குமார்கள் உள்ளுக்கு எடுக்கிறா, எங்கட வீட்டுள்ளுக்கு நாய்க்குட்டிகளுக்கு எலோட் கொடுக்க கூடாது. நாய் வீட்டுள்ளுக்கு எடுக்கக்கூடாது. உருவப்படங்களை வீட்டுல என்ன செய்யக்கூடாது? தூக்கி வைக்க கூடாது. இதுக்கு என்ன ஹதீஸ்? என்ன ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, இந்த டைம்ல கூட மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மலக்குமார்கள் சொன்ன டைமுக்கு வருவார்கள். நபிகளார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம், சொன்ன நேரத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. சொன்ன நேரத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. உடனே ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரேன்னு சொன்னாங்க, ஆனா அவர் வரலையே அப்படின்னு பாக்குறாங்க. அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிற நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குற இடத்துக்கு கட்டிலுக்கு கீழே பார்த்தா நாய்க்குட்டி இருந்துச்சு. உடனே ரசூலுல்லாஹ் அந்த நாய்க்குட்டியை கொண்டு போய் வெளியே விடுறார். வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க நாய்க்குட்டியை. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வந்துட்டு முதலாவது சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் மலக்குமார்களாகிய நாங்கள் எந்த வீட்டிலே உருவ படங்களும் எந்த வீட்டிலே நாய்களும் இருக்கின்றதோ அந்த வீட்டுக்கு நாங்கள் நுழைய மாட்டோம் என்று சொன்னார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, நன்றாக நாங்கள் யோசிக்க வேண்டும். நிம்மதி சந்தோஷம் என்று அலைகிறோமே, வீட்டுக்குள்ள ஷைத்தானை வைத்துக் கொண்டிருக்கிறோம், மலக்குக்கு வாரத்துக்குரிய ரூட்டையும் க்ளோஸ் பண்ணி இருக்கிறோம். அதனால சொல்கிறோம் சகோதரர்களே, வீட்டுக்குள்ள சூரத்துல் பக்கரா ஓடுங்க, பிஸ்மில்லா சொல்லி வாங்க, பிள்ளைகளை பழக்குங்கள், மனைவிமார்கிட்ட சொல்லுங்க. அதே மாதிரி சகோதரர்களே, நாங்க உருவப்படங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? அகற்றிட்டோம்னு வைங்க. ஆனா வீட்டுக்கு தொடர் நாடகங்கள் போய்கொண்டிருக்கும், மியூசிக் வீட்டுக்குள்ள போட்டு போய்கொண்டிருக்கும், பாட்டை போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம், தொடர் நாடகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அந்நிய பெண்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதுவும் மலக்குமார்களுக்கு தரதா? எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது, நாங்க இஸ்லாமிய அமைப்பில் ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்புவதாக இருந்தால் நாம் வாழக்கூடிய வீடு, நாம் வாழக்கூடிய சூழலை இஸ்லாமிய மயப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் பிரகாரம் ஷைத்தானை விரட்டி மலக்குமார்களை எங்களுக்கு கிட்டவாக்குற வேலை ஃபெஸ்டுக்கு பார்க்கும். அடுத்ததாக சகோதரர்கள் என்ன தெரியுமா? இஸ்லாமிய குடும்பத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஆக முக்கியம் என்ன தெரியுமா? எங்கட மனைவிமார், எங்கட பிள்ளைகள்.
எங்கட கண்ட்ரோல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை ஷிர்க்கை விட்டும் நம்ம பாதுகாத்து எடுத்துக்கணும். முதலாவது நாங்க எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்த வேலைகளை அவங்களுக்கு அன்பு செலுத்தி வேலையும் இல்ல, அல்லாட்ட ஃபெயில் ஆயிட்டோம். மனைவியோட இறுக்கமா இருக்கிறோம், பிள்ளைகளோட அன்பாக இருக்கிறோம், செலவழிக்கிறோம், ஆனால் மனைவி ஷிர்க்ல இருக்கிறார், பிள்ளைகள் ஷிர்க்ல இருக்கிறார். நேரடியாகவோ டிரெக்டாகவோ இன்டிரெக்டாகவோ எப்படியோ மறைமுகமாகவோ ஷிர்கோடு சம்பந்தப்பட்டு இருந்தால் ஆண்கள் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி ஃபர்ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லி பைத்திஹி. எல்லாரும் பொறுப்புதாரிகள் என்ற அடிப்படையில ஒரு கணவர் ஒரு தந்தை தன்னுடைய வீட்டாளர்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்பான், உனக்கு இந்த இஸ்லாத்தை பத்தி தெரியும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பது தெரியும், ஷிர்கை பற்றி மனைவியிடம் சொன்னியா, ஷிர்கை பற்றி உன்ன பிள்ளைகிட்ட சொன்னியா? இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை தெரியுமா? பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகி சம்பாதிக்க தொடங்கியதோட வாப்பட பேச்ச கேட்கறது இல்லை. சம்பாதிக்க தொடங்கின உடனே அவருக்கு மார்க்கம் சொல்ல இயலாது. பிள்ளை எந்த மார்க்கத்தின் பிரகாரம் போகிறாரோ அதை பார்த்து கண்ணீரும் கம்பளமுமாக சும்மா இருக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால பேசிக்ல இருந்து பிள்ளைகள் வளர்ற காலத்துல இருந்து அந்த பிள்ளையோட உள்ளத்துல ஷிர்க் சம்பந்தமான ஒரு எச்சரிக்கை போற்றணும். ஷிர்க விட்டு கலந்து வாழணும் என்பது சம்பந்தமான ஒரு தகவலை பிள்ளைகள் உள்ளத்திலையும் போடணும், மனைவிமார்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு சில குடும்பங்கள சகோதரர்களே கணவன்மார்கள் கிளியராக இருக்கிறாங்க, ஷிர்க் கூடாது. ஆனா மனைவிமார்கள் கணவனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இஸ்லாத்துல எதெல்லாம் தடைன்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லா ஷிர்கையும் செய்து கொண்டிருப்பாங்க. கணவர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்பார், மனைவி கணவனுக்கு தெரியாம எங்கேயாவது ஒரு கபரடியில போய் எங்கேயாவது ஒரு அவுலியாக்களை தேடி போய் எங்கேயாவது ஒரு மார்க்கத்துக்கு முரணாக ஷிர்க் நடக்கக்கூடிய இடத்துக்கு பெண்களோடு பெண்களாக போய் பிள்ளை வேண்டி பிரார்த்திப்பார்கள், நோயை குணப்படுத்த சொல்லி பிரார்த்திப்பார்கள் என்றால் நான் கேட்கிறேன், இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புறதுல ஆண்களோட பங்களிப்பு எங்க போயிருக்கிறது? ஏன் கணவன்மார் இப்படியாப்பட்ட மனைவிமார்களை பார்த்து கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஷிர்க்குக்கு எதிராக பேசாமல் சும்மா இருக்கிறீங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை பார்த்து முதலாவது செஞ்ச உபதேசம் என்ன தெரியுமா? தொழுங்க ஓதுங்க அப்படி இப்படி சொல்றதுக்கு முன்னாடி முதலாவது நம்பர் 1 உபதேசம் என்ன தெரியுமா? வஇத் قال لقمان لابنه وهو يعظه. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிற நேரத்தில் முதலாவது சொன்னார்கள், யா புனைய, அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்க்கு ஷிர்க் செஞ்சிராத, அல்லாஹ்க்கு இணை வச்சிராத. மகனுக்கு செய்த முதலாவது உபதேசம். நீங்க சூரா லுக்மான் எடுத்து பாருங்க, முதலாவது ஒரு வாப்ப மகனுக்கு செய்த உபதேசம் என்ன தெரியுமா? மகனை ஷிர்க் செஞ்சிராத. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது ஷிர்க் வைக்கிறது மிகப்பெரிய அநியாயம் என்பதை மகனுக்கு விளங்கப்படுத்துறாங்க. ஏன் ஒரு வாப்பாக்கு விளங்கப்படுத்தினவா? நான் கேட்கிறேன், ஒரு தந்தைக்கு மகனுக்கு மகனிடத்தில் ஷிர்கை பற்றி பித்அத்தை பற்றி அனாச்சாரத்தை பற்றி இஸ்லாத்தை பற்றி தெளிவுபடுத்த முடியவில்லை என்றால் என்ன கட்ஸ் இருக்குது? அல்லாஹ் என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு முதலாவது ஷிர்கை பற்றி எச்சரிக்கை செய்துவிட்டு அதற்கு பின்னாடிதான் சொல்றாங்க, யா புனைய, அருமை மகனே, அகீமிஸ் ஸலாத், டைமுக்கு தொழுதுருங்க, வஅமுர் பில் மஅரூஃப், நல்லதை ஏவுங்க, தீமைகளுக்கெல்லாம் தடுத்துக்கோங்க. இந்த உலகத்துல வாழும் நேரத்துல அடுத்தவங்களை பார்த்து நீங்க பெருமையடிச்சு நடந்துடாதீங்க, இன்னொருத்தவங்களை பார்க்கிற நேரத்துல நீங்க முகத்தை திருப்பிட்டு போயிடாதீங்க, சத்தம் போட்டு பேசுற நேரத்துல இந்த கழுதையிட்ட சத்தம் மாதிரி ஓவரா சத்தம் போட்டு பேசிடாதீங்க என்று மகனை பார்த்து வாப்பா உபதேசம் செய்யறார். ஆனா உபதேசத்துல நம்பர் 1 உபதேசம் என்ன தெரியுமா? மகனே, அல்லாஹ்வோட விஷயத்துல நீ கவனமாக இரு. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வோட யாரையும் ஜாயின் பண்ணிடாத என்ற அந்த அடிப்படை அகீதாவை ஒரு தந்தை என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு சொல்லணும். ஒரு கணவர் தன்னுடைய மனைவிக்கு சொல்லணும். இது ஆகப்பெரிய முக்கியம். குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் ஒரு ஆண்களின் பங்களிப்பு என்று சம்பந்தமாக பேசுகின்ற நேரத்தில் ஷிர்க்குக்கு எதிராக பேசுவது என்பது ஆக முக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட என்ன பிரார்த்தனை செய்தார்கள் தெரியுமா? வஜுருபுனி வபனி அன் நஅபுதல் அஸ்னாம். முதலாவது துஆ என்ன தெரியுமா? ஷிர்க்கை விட்டு அல்லாஹ் விட்டு பாதுகாப்பு தேடாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய பிள்ளையையும் அன் நஅபுதல் அஸ்னாம், சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று குடும்பத்தை ஷிர்க்கை விட்டு பாதுகாக்கிறதுக்கு துஆ கேட்டார். எனவே ஒரு ஆண்கள் கணவராக ஒரு தந்தையாக நாங்கள் எங்கட குடும்பத்துக்கு ஷிர்க்கை விட்டு பாதுகாத்து துஆ கேட்டிருக்கிறோமா இல்லையா? நாங்க கண்டிப்பாக சகோதரர்களே இப்ராஹிம் நபியுடைய முன்மாதிரியை எடுத்து ஷிர்க்கை விட்டு என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பத்தாரையும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடு என்ற பிரார்த்தனையை அடிக்கொரு முறை நாங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, ஒரு அழகிய குடும்பத்தை கட்டி எழுப்புவதில்
ஆண்கள் செய்ய வேண்டிய பங்களிப்பில் அடுத்த பங்களிப்பு என்ன தெரியுமா? மறைமுகமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனைவிமார்களுக்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். துவா செய்வது என்பது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை குடும்ப வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும். எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ஓர்டர் வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் இன்றைக்கு காபா இருக்கக்கூடிய அந்த இடத்துல கொண்டு போய் தனியாக விட்டுட்டு வருது. அன்றைய காலம் ஒரு மனிதன் கூட அங்க இல்லை. அல்லாஹ்வுடைய ஓர்டர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தையும் தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் தனியாக அழைத்து சென்று காபா இன்றைக்கு இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஹஜ்ர் இஸ்மாயில் இருக்குது இல்லையா, ஹாஃப் ரோ, அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. வைத்து சொல்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான உணவு ஒரு அளவு, தண்ணி கொஞ்சம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க திரும்பி வராங்க. மனைவி ஒன்றுமே கேட்கல, ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க, என்ன தெரியுமா? அல்லாஹு அமரக பிஹாதா. இது பெண்கள் பயான்ல சொல்லப்பட வேண்டிய ஒரு பகுதி. நீங்க எங்க விட்டுட்டு போறீங்க தானே, இது யார் ஓடர்? அல்லாஹ்வோட ஓடரான்னு கேட்கிறாங்க. கால நாம், ஒரே ஒரு வார்த்தை ஓடுறாங்க. உடனே மனைவி சொல்ற, அப்படி என்று அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். அது நீண்ட வரலாறு. இந்த வரலாறுல எங்களுக்கு இன்றைக்கு தேவையான சப்தம் என்ன தெரியுமா சகோதரர்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் தனியாக அந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே திரும்பி வாராங்க. வார நேரத்தில் திரும்பி பார்த்தா மனைவியும் பிள்ளையும் கண்ணுக்கு விளங்குது. அவங்க கவலையை மனைவிட்ட காட்டிக்கொள்ளல. மனைவியும் பிள்ளையும் தனியாக விட்டுட்டு வர கவலையை மனைவிட்ட காட்டவே இல்லை. திரும்ப பார்க்கிறார், திரும்ப மனைவி கண்ணுக்கு விளங்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து ஒரு மலைக்கு மறைஞ்ச உடனே மனைவியையும் பிள்ளையும் அவருக்கு விளங்கல. அவர் மறைஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்கிறார், ரப்பனா. பாருங்க, மனைவியிட முன்னுக்கு கேட்கல, பிள்ளையிட முன்னுக்கு கேட்கல. ஏன் தெரியுமா? மனைவியிட முன்னுக்கும் பிள்ளையிட முன்னுக்கும் ஒரு கணவர் தன்னுடைய வீக் பாயிண்ட காட்டிட்டு அவர்கள் பயந்து விடுவார். இப்ராஹிம் முன்மாதிரியை பாருங்க, மனைவியும் பிள்ளையும் தனியாக விட்டுட்டு அப்படி வந்து பாக்குறாங்க, மனைவி விளங்குறா, துவா கேட்கல. திரும்ப பாக்குறாங்க, விளங்குறாங்க, துவா கேட்கல. கொஞ்ச நேரம் மனைவி மறந்ததுக்கு போற அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி. யா அல்லாஹ், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை எல்லாத்தையும் இந்த பள்ளத்தாக்குல தனியாக வைத்து விட்டேன். யா அல்லாஹ், குடியமர்த்தி விட்டேன். இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன். எந்த விவசாயமுமே அங்க இல்லை, எந்த மரமும் இல்லை, எந்த உணவுமே இல்லை, ஒன்றுமே இல்லையா அல்லாஹ், தனியாக குடியமர்த்தி விட்டேன். ஓண்ட கட்டளை, நீ எனக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும் தெரியுமா? ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ்ட்ட துஆ கேட்டான். யா அல்லாஹ், இந்த மனைவியும் பிள்ளையும் தனியாக இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்குரிய சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி விடு. இரண்டாவதாக வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இந்த பழங்கள் இருக்குதோ எல்லா வகையான ஃப்ரூட்ஸையும் அவர்களுக்கு கொடுத்து துஆ கேட்டான். ரெண்டு விஷயம் கேட்டாங்க, மனைவிக்காகவும் பிள்ளைக்காகவும் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எந்த ஒரு பயிர் செய்கையும் எந்த ஒரு விவசாயமும் மனித நடமாட்டமும் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போறேன், கொஞ்சமே சாப்பாடும் இருக்குது. எனவே அவங்க கேட்ட மனைவி பிள்ளைகள் வாழ்ற இடத்துக்கு நீ கூட்டம் கூட்டமாக மக்களை வர வச்சிரு, கூட்டம் கூட்டமாக மக்களை வர வச்சிரு. அதே மாதிரி அவர்களுக்கு பழங்களை ரிஸ்காக கொடுத்துருந்தான். இன்றைக்கு சகோதரன் துஆவை அல்லாஹ் எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்கிறாங்க நான் கேட்கிறேன் சகோதரர்களே. இன்றைக்கு காபத்துல்லாவுக்கு எத்தனை கோடி மக்கள் வந்துட்டு போறாங்க. யாரு துஆ? இப்ராஹிம் நபி தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்குமாக கேட்ட துஆ. மனைவிக்கும் பிள்ளைக்குமாக கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா எப்படி அங்கீகரிக்கிறார் என்றால், இந்த உலகம் முடியும் வரைக்கும், உலகம் முடிகின்ற நேரம் காபா இடிக்கப்படும் அது வரைக்கும் சகோதரர்களே, அங்கே அல்லாஹ் தஆலா எப்படி இப்ராஹிம் நபியுடைய துஆவை மனைவிக்காகவும் பிள்ளைக்காகவும் கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார் என்றால், இன்றைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா உலகத்திலே இந்த நாட்டில் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அத்தனை ஃப்ரூட்ஸையும் ஒரே மார்க்கெட்ல வாங்குறது உங்களுக்கு ஒரே ஒரு இடம் மக்கா மட்டும்தான். இப்ராஹிம் நபியுடைய துஆ, வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத். ஒரு பழத்தை ரிஸ்காக கொடுக்க சொல்லி கேட்கல, அஸ்ஸமராத் என்ற பழங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, லஅல்லஹும் யஷ்குரூன். யா அல்லாஹ், அவர்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார், இந்த ரெண்டையும் செஞ்சு கொடு என்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, போன ரமலானில 2023 கடைசியாக வந்த ரமலானில் பிறை ரமலானுடைய பிறை கண்டதிலிருந்து ஷவ்வால் பிறை காணும் வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்கு இடையில 3 கோடி மக்கள் அந்த காபாவை தரிசித்திருக்கிறார்கள். ஒரு மாதத்துல 29 நாட்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. 3 கோடி மக்கள் வந்துட்டு போறாங்க. சாதாரண துஆன்னு கேட்கிறேன். ஹஜ்ஜுக்கு கூட 25-30 லட்சம் வருவாங்க. ஆனால் சென்ற ரமலானிலே ரமலான் பிறை தென்பட்டதிலிருந்து ஷவ்வால் பிறை காணும் வரைக்கும் 3 கோடி மக்கள் வந்துட்டு போறாங்கன்னா, ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம்,
அங்கே அடிக்கடி வந்து போகக்கூடிய மக்கள் கூட்டத்தை யாரா நீ மாற்றிவிடு என்று மனைவிக்காக கேட்ட துவாவை அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு எல்லோரும் அதில் நிழல் காய்ந்து கொண்டிருக்கிறார். எனவே சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய மனைவிக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக தனியாக துவா கேட்டிருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எங்க நிறைய குடும்பங்கள் பதுவா தான் நடக்குது. மனைவிக்கு ஒரு ஏசுறது, பிள்ளைகள் குத்தம் செஞ்சா கண்ட மாதிரி ஏசுறது, அவனுக்கு தொலைஞ்சி போன்னு ஏசுறது, நாசமா போன்னு ஏசுறது, மனைவிக்கு கண்ட மாதிரி திட்டுறது, அடிக்கிறது. அவ எப்படி சந்தோஷமான குடும்பம் ஒன்று கட்டி எழுது? இஸ்லாம் அதை எப்படி காட்டுது? அப்ப இஸ்லாம் ஒரு ரூட்டை காட்டுது. நாங்க படத்தையும் நாடகத்தையும் சமூக பிரச்சனையும் பார்க்கும்போது இன்னொரு ரூட்ல பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நிறைய பிரச்சனை. 2021 ஆண்டுல இலங்கை நாட்டிலே முஸ்லிம்கள் அந்த விகிதாசார அடிப்படையில் 100 பேர் கல்யாணம் முடிச்சாங்கன்னா 35% தலாக்கள முடிஞ்சிச்சு. 2023 ஆண்டு கடைசியில 50-50 மாறிச்சு. 100 பேர் முடிச்சாங்கன்னா 50 பேர் தலாக், 50 பேர் வாழ்றாங்க. அதுவும் காதி கோட்டுக்கு வந்த பிரச்சனை மட்டும் வராம இன்னைக்கு எத்தனையோ பேர் மனைவி கணவனாக பிரிஞ்சு வாழ்றாங்க. இந்த தலாக் நடக்கல, ஆனா பிரிஞ்சு வாழ்றாங்க. எங்க எங்க சமூகம் போகிறது? ஒரு காலத்தில் ஒன்றுமே படிக்காமல் ஏதோ வாழ்ந்துட்டு போனாங்க. இன்றைக்கு எல்லாத்தையும் படிக்கிறார்கள், எல்லா பயானையும் கேட்கிறார்கள். ஆனா நாளுக்கு நாள் சேர வேண்டியவர்கள் பிரிந்து போகிறார்கள் என்றால் இஸ்லாம் சொல்லுகின்ற குடும்ப வாழ்க்கை, ஒரு குடும்ப கட்டமைப்பு யார் தன்னுடைய கையில கொண்டோல வச்சிருக்கணுமோ அவங்க வைக்கல. இன்னைக்கு சில குடும்பங்களை கணவர் சம்பாதிச்சுட்டு வரார், கொண்டு வந்து அவ்வளவு காசை மனைவிட கையில கொடுக்கணும். அவன் கணக்கு பாக்குற அக்கௌண்டன்ட் அவட கையில கொடுக்கணும். இவருக்கு ஏதாவது தேவையாக இருந்தாலும் மனைவிட பெர்மிஷனோடு எடுக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு. இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம் சொல்றது எப்பயும் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். அந்த நிர்வாக பொறுப்பு பெண்கள கைக்கு போனீங்கன்னா அந்த குடும்பம் மண்ணோடு மண்ணா போய்விடும். ரசூலோட ஹதீஸ், குர்ஆன் சொல்லுகிறது. எனவே சகோதரர்களே, நான் ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப கட்டமைப்புல ஆண்களாக எங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும் என்றால் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டதாக இருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க மாற்றம் செய்ய தொடங்கினோம்னு வைங்க. நாங்க ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு நாங்க அடிமைப்பட்டு இல்ல குடும்ப லைஃப்ல அப்படித்தான் போகணும் இப்படித்தான் போகணும் மாறினோம் என்றால் 50% அல்ல, நாளடைவுல சகோதரர்களே 75-80% கொண்டு போய் தலாக் நிற்கும். பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்கன்னா, முதலாவது ஆண்களாகிய நாங்க பொம்பளைகளை பத்தி விலங்கெடுக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சஹீஹுல் புகாரியில கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் வருது திருமண வாழ்க்கை சம்பந்தமா. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு நிறைய பேர் வாழ்றாங்க. நான் கேட்கிறேன், புகாரியில வரக்கூடிய 150 ஹதீஸ்ல எத்தனை ஹதீஸ படிச்சுட்டு நாங்க கல்யாணம் முடிச்சு, அதுல முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்க எத்தனை ஹதீஸ படிச்சு கொண்டிருக்கிறோம்? எங்கிட்ட கேட்டு பாருங்க பாப்போம். அப்ப ஹதீஸையும் படிக்கிறது இல்ல, குர்ஆன்ல சொல்ற கணவன் மனைவி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அதையும் படிக்கிறது இல்ல. அப்ப எப்படி சந்தோஷம் வரும்னு கேட்கிறேன், எப்படி பிரச்சனை இல்லாம வாழ முடியும்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தௌஸு பின்னிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நான் சொல்லுகின்ற உபதேசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரசூல் சொல்றாங்க. பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க சொன்ன ரசூலுல்லாஹ் பெண்களுடைய குணத்தை பற்றி சொல்றாங்க. ஹுலிகத் மின் திலஇன் அவஜ், பெண்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்காங்கன்னா ஒரு வளைந்த முதுகெலும்பினால் படைக்கப்பட்டவங்க. இது ரசூல் என்ன சொல்றாங்கன்னா பெண்களோட படை கோலத்தை சொல்லல, பெண்களுடைய அகலாக்குகள் பெண்களுடைய குணத்தை பற்றி சொல்றாங்க. ஒரு வளைஞ்ச முதுகெலும்பால படைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு ரைட் என்ன மனைவியை திருத்த போகிறேன், ஒன் ஷாட்ல திருத்த போறேன் என்று ஃபைன் ரஹத்த துகீமுஹு, ஒரே அடியில நீங்க மனைவியை உங்களுக்கு ஏத்தமா அப்படி இப்படி நீ மாறு இப்படி மாறு இப்படி மாறுன்னு போனீங்கன்னா கசரத்தம் உடைச்சு போட்டுருவீங்க, தலாக்ல போய் முடிச்சிடும். அதே நேரத்துல அடே மனைவி ஒரே அடியாக திருத்த போறோம்டா பிரச்சனை வரும், அதனால சும்மா விட்டுருவோம் வைங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வளைஞ்சு இருக்கிறது நீங்க சும்மா விட்டீங்கன்னா அப்படியே வளைஞ்சி 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 கூடலாகவே போயிடும், அப்பயும் பிரச்சனை தான். நீங்க ஒரே அடியாக கண்டித்தாலும் பிரச்சனை, கண்டுகொள்ளாம விட்டாலும் பிரச்சனை. அப்ப ரசூலுல்லாஹ் ஆண்களோட கைக்கு தாராங்க மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? பேலன்ஸ் பண்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தாரா. கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறது, இறக்கமாக சொல்ல வேண்டியது இறக்கமாக சொல்றது, சில விஷயத்தை கண்டும் காணாம உட வேண்டியதை தகாஃபுல் கண்டும் காணாம விட்டுட்டு போறது, சமாளிக்க வேண்டியது சமாளிக்கிறது, ஸ்ட்ரைட்டா நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிறது. எனவே இந்த பேலன்சிங் இருக்கும், இல்லாட்டி அங்கேயும் பிரச்சனை தான். பாருங்க ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை கண்ணுங்க ஒரு முறை தெரியும். ஹப்சானா அதாவது வேற ஒரு மனைவி வீட்டுல இருந்து சாப்பாடு வருது, ஆயிஷா நாங்க அந்த இடத்துல சாப்பாடு உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே ரசூலுல்லாஹ்க்கு விளக்கு என்னோட இருக்கிற அன்பினாத்தான உடைக்கிறாங்க. அப்ப உடனே என்ன சொல்ற கார சும்மு, பக்கத்துல இருந்த சாதியை பார்த்து சொல்றாங்க உங்க உமாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்தெடுப்புக்கு மனைவி கேசல்ல, ஏன் நபிக்கு தெரியும் பெண்களோட இயற்கை சுபாவம் அப்படித்தான் இருக்கும். அந்த சுபாவத்தை நினைச்சு பெண்களுடைய அந்த நேச்சுரல் குணத்தை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட கதைத்தால் அவங்களோட நடந்து கொண்டால்
அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். அடுத்ததாக சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தான் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியத்தை குடும்பத்துக்கு செலவழிக்கும். அது ஆம்பளைங்கள கடமை. குடும்பத்துக்கு செலவழிக்கிற நேரம் எங்க ஒவ்வொருத்தர நியத், எங்க என்ன எப்படி இருக்கும் தெரியுமா? யாரெல்லாம் அந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு நீ எனக்கு கூலிய தந்து. அவ்வளவு கஷ்டப்படுறோம். காலையில போனா ஈவினிங் வரோம். அவ்வளவு கஷ்டம். ஒவ்வொருத்தர தொழில் வித்தியாசமான கஷ்டங்களை தாண்டி சம்பாதிக்கிறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க சம்பாதிச்சு குடும்பத்துக்கு செலவழிக்கிற நேரம் யஹ்தசிபு, நீங்க அல்லாஹ்ட்ட நினைச்சுக்கணும், யா அல்லாஹ் இதுக்கு கூலிய தந்து. கானத் லஹு ஸதகா. நபிகளார் சொல்றாங்க, நீ மனைவிக்கு செலவழிக்கிறது, பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதெல்லாம் உனக்கு சதக்காவாக மாற்றப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். இன்னொரு ஹதீஸ்ல, அஃதலு தீனாரின் யுன்ஃபிகுஹு ரஜுலு தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா அய்யாலிஹி. இந்த உலகத்தில் ஒரு மனிதர் செலவழிக்கின்ற காசிலே, செலவழிக்கின்ற பணத்திலே மிகச்சிறந்த பணம் என்ன தெரியுமா? தந்த குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக செலவழிக்கிற செலவழிப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் உம்மு சுஃபியான் ரலியல்லாஹு அவங்களோட மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு நபிட்ட போய் ஒரு முறைப்பாடு செய்றாங்க இல்லையா? யா ரசூலுல்லாஹ், இந்த ஹஸ்பண்ட் தார அமௌண்ட் எனக்கு தார செலவுக்கு போறான்றாங்க, எனக்கும் என் பிள்ளைக்கும் செலவுக்கு போதாதுன்னு நபிட்ட போய் முறைப்பாடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அபூ சுஃபியான் வருமானம் எவ்வளவு, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தானே மனைவிமார்கள் இருக்கணும். ரைட். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தெரியுமா, அப்படியா உங்களுக்கு தார செலவுக்கு போதாதா? ஹுதி மா யக்ஃபீகி வ வலதிகி. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் அபூ சுஃபியான் இருக்குது. ஏன்னா மனைவி சொல்றா ரஜுலும் ஷஹீஹுன், அவர் கொஞ்சம் கஞ்சத்தனமான ஒரு ஆள் என்றார். இருக்குது தாரார் இல்லை. கஞ்சத்தனம் என்ன அர்த்தம்? இருக்குது வெளிப்படுத்த மாட்டார். ஏன் ஃபகீர்னா ஏன் அவர்கிட்ட இல்ல, அதுக்கும் வேற ஹதீஸ் இருக்குது. ஆனா இந்த சஹாபி பெண்மணி போய் நபிகளாட்ட சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட இருக்குது ஆனா போதுமாக தாராரு. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா குதி மா யக்ஃபீகி வ வலதிகி. அப்ப கணவனுக்கு தெரியாம சரி உனக்கும் உன பிள்ளைகளுக்கும் தேவையான எடுத்துக்கோங்கன்றாங்க. இது என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ்ல மேற்கொள்ள களம் எடுக்கிறதல்ல. என்னத்தை விளங்கணும்னா, ஆண்களாகி நாங்க விளங்கணும், எங்கட சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்தை ரன் பண்றதோட எங்களுக்கு வசதி இருந்தா நாங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சில ஆண்கள் என்ன செய்யறாங்கடா, ஃப்ரெண்ட்ஸ் மாரோட நினைச்ச மாதிரி ட்ரிப் போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாரோட கண்ட மாதிரி செலவழிக்கிறாங்க, அவங்களோட ஃபன் எல்லாமே நடக்குது. ஆனா வீட்டுல மனைவிக்கு செலவழிக்கிற ரெடி இல்லை, பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிற ரெடி இல்லை. இது மார்க்கத்துக்கு முரணாது. ஃபெஸ்டுக்கு குடும்பத்தை பாருங்க, அது பேலன்ஸ் ஆகினா அடுத்தது பாருங்க. இஸ்லாம் அந்த வழிகாட்டுதல்களை நமக்கு காட்டி தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, குடும்ப கட்டமைப்புல ஆண்களாக எங்கள்ட்ட பங்களிப்பு இருக்க வேண்டிய முறைகள்ல இன்னொரு முறைதான் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி. உங்களோட குடும்பத்துல ஆக சிறந்தவர் யார் தெரியுமா? உங்கள சிறந்தவர் யாரு? இப்ப நான் சொல்றேன், நீங்க நல்ல எனக்கு ஒருத்தர் காட்டி சொல்ல முடியுமே வைங்களேன். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க யாரும் சர்டிபிகேட் கொடுத்து மேல் இல்லை, நீங்க நல்ல சர்டிபிகேட் வரணும் மெயின் இடத்துல என்ன தெரியுமா? உங்களோட மனைவி உங்களை சாய்ஸ் பண்ணணும். உங்களை பத்தி உங்களோட மனைவிக்கு கால் பண்ணி கேட்க, உங்களோட ஹஸ்பண்ட் இப்படி நல்லதா, ரைட், அவர் தான் நான். அவர் குவாலிட்டியில் மனைவி சர்டிஃபை பண்ணினால் தான் சமூகத்துல உண்மையான நல்ல மனிதர் என்பதை ரசூலுல்லாஹ் ரெண்டு ரிவாயத்தை சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி. உங்களோட மனைவிக்கு யார் நல்லவோ அவர் தான் சமூகத்துக்கும் நல்லவர். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஹியாருக்கும் ஹியாருல் லிஅஹ்லி. உங்களோட மனைவிக்கு, அதாவது உங்களோட மனைவிக்கு உங்களோட சாய்ஸ், மனைவியோட சாய்ஸ் நல்ல என்று மனைவி ஏற்றுக்கொள்றாரோ அப்பதான் சமூகத்துக்கும் நீங்க சாய்ஸ் போடுவார், நீங்க நல்ல மனிதர். எனவே சகோதரர்களை, சில குடும்பங்கள்ல ஊருக்கு நல்ல அவரை மாதிரி நல்ல மனிதர் இல்லை, ஆனா வைஃப் கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அவரை பத்தி பேசாதீங்க, அவரை பத்தி பேசாதீங்க. அப்ப வேலை இல்லை. ரசூல், நான் சும்மா சொல்றேன், சும்மா இருக்கிற கதையை சொல்லல, ஹதீஸை சொல்கிறேன். நபிகளார் சொல்றாங்க, முதலாவது சர்டிபிகேட் உங்களுக்கு வரும், உங்களோட வைஃப் இருந்து வரும், அதுக்குரிய வரையை நாங்க பார்க்கணும். இதுவும் இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பை உருவாக்குவதில் ஆண்களோட பங்களிப்பு இருக்கு. அடுத்ததாக சகோதரர்களே, ஆண்கள் சம்பாதிக்கணும், தொழில் செய்யணும், மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வீட்டு வேலைகள்ல மனைவிக்கு ஹெல்ப் பண்ணணும் என்பதற்கும் ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, மாகான இஸ்லாம் நபி ஃபி அஹ்லிஹி, ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? நல்ல ஒரு கேள்வி. ஆயிஷா சொன்னாங்க தெரியுமா? ஃபகாலத், மனைவி ஹஸ்பண்டை பத்தி சொல்றாங்க. மனைவி தன் ஹஸ்பண்டை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா, கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, நபிகளார் வீட்டில் இருப்பார்களாக இருந்தால் குடும்ப வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருப்பார். ஃபைதா ஹதரத்தி ஸலாத்து ஹரஜ, தொழுகைக்குரிய நேரம் வந்தால் வெளியாகி பள்ளிக்கு போயிடுவார். அப்ப ஆயிஷா என்ன சொல்றாங்க, வீட்டுல ஹஸ்பண்டார் எங்களுக்கு ஒரு டைம் ஒன்று கிடைச்சா
எந்த நாளும் மனைவி தான் உடுப்பு கழுவுறது, எந்த நாள் மனைவி தான் ஆக்குறது, எந்த நாள் மனைவி தான் விட்டு சுத்தம் செய்யறது, எந்த நாள் மனைவி தான் பிள்ளைகளை பாக்குறது என்ற ஒரு நிலைமை இருக்குது. ஆனா நாங்க பாக்குறோம் தெரியுமா, ஒரு நாளைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா, கிழமையில ஒரு நாள் லீவு கிடைக்குதா, அந்த இன்னைக்கு வாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யும். அது ஒரு நாளைக்கு மனைவிக்கு லீவு கொடுத்து போட்டு சேர்ந்து செய்யும். இன்னைக்கு ஆகப்பெரிய பிரச்சனை தெரியுமா, ஹஸ்பண்ட் மாறு தயாரானாலும் சில குடும்பங்கள்ல உண்மைமாறு விட மாட்டாங்க. உனக்கு பைத்தியமா, கல்யாணம் முடிச்சு தந்தது போறோம் மனைவி கிட்ட சொல்லி வேலை வாங்காம நீ ஏன் துப்புக்கட்ட கையில பிடிக்கிற, நீ ஏன் பிகாம பகலும், நீ ஏன் பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்குத்தான் கல்யாணம் முடிச்சு தந்தீங்க அப்படின்னு சில உண்மைமாறு விட மாட்டாங்க. இதுவும் மார்க்கத்துக்கு முரணானது. தாய்மார்கள், தந்தைமார்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கல்யாணம் முடிச்சு ஒரு மனைவி வீட்டுக்கு கொண்டு வந்தா அந்த மனைவி என்கிற அடிமை கிடையாது, அந்த மனைவி என்கிற வேலைக்காரி அல்ல. கணவன்மார் என்கிற வைஃப் அவங்கிற வேலைக்காரி அல்ல. அவக்கு உடுப்பு கொடுக்கறது எங்கிற கடமை, சாப்பிட கொடுக்கறது கடமை, இருக்கிறது இடம் கொடுக்கறது கடமை, அவட உணர்வுகளை மதிக்கிறது கடமை. அது மாத்திரம் சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ பாருங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது குர்பான் கொடுத்தாங்கன்னா, ஏதாவது கிஃப்ட் ஒன்று ரெடி ஆக்கினாங்கடா, முதலாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அர்சிலு இலைஹா அர்சிலு இலா அஸ்திகாய் ஹதீஜா. ரசூல் ஆர்டர் போடுவாங்க. ஆயிஷா நாயகி என்ன தெரியுமா, அடுத்த குர்பான்ல இந்த ஹதீஜாவோட ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட வீட்டுக்கு இதுல பார்சல் அனுப்புவாங்க. நபியோட மனைவியோட நண்பிகள். அன்புக்குரிய சகோதரர், இப்ப நாங்க வீட்டுல குர்பான் அறுத்தா நாங்க எங்கேயாவது போயிட்டு வந்து பார்சல் போட்ட நேரத்துல வந்து எங்கட ஃப்ரெண்ட்ஸ் வியாபாரம் பண்ற ஒரு 5 பேர் இருப்பாங்க, பள்ளியில பழகுற ஒரு 5 பேர் இருப்பாங்க, எங்களோட பீச்ல பழகுற ஒரு 5 பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கும். உதகையாவுடைய சீசன் எல்லாரும் பங்கு கொடுத்தாச்சு. மனைவி சொல்லுவா, என்னோட கிளாஸ்ல படிச்சு 5 பேர் இருக்கிறா, எங்க பழைய வீட்டுல பக்கத்து வீட்டுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி 5 பேர் இருப்பாங்க. சும்மைங்கப்பா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் கொடுக்க டைம் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இறைச்சி போராது, இப்படி நீங்களாம் ரிஃப்யூஸ் பண்ண ஏனாது, எங்களுக்கு மறுக்க இயலாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, குர்பான் அறுத்த நேரத்துல யாருக்கு சொல்றாங்க, அடுத்த மனைவி ஆயிஷா சொல்றாங்க. ஏற்கனவே இருந்த மனைவி மௌத்து, அடுத்த மனைவி சொல்றாங்க, முதலாவது அரசிலும் இல்ல அஸ்திகாய் ஹதீஜா. ஹதீஜா மௌத்து தானே, மனைவி மௌத்து, மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க் அனுப்புங்கன்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஆயிஷா குர்ஆன் 7ஆம் மட்டும் கேட்கிறாங்க, இந்த நாளும் எடுத்தா ஹதீஜா ஹதீஜா ஹதீஜான்றீங்களே என்னன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஓப்பனா சொன்னாங்க, இன்னி கத உஸிக்து ஹுப்பஹா. ஆயிஷா, நீனும் மனைவிதான், அவன் மனைவிதான், ஆனால் ஹதீஜா ஓடிக்கிற அன்பு அன்பு அவருக்கு அவ ஓடிக்கிற லவ் வந்து அல்லாஹ் எனக்கு ரிஸ்காக தந்துட்டான். உஸிக்து ஹுப்பஹாண்டா, அதை யாராலும் கலட்டல. அப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, மனைவியோட நன்மைகளுக்கு ஹதியாக்கள் அனுப்பினாங்களா இல்லையா? அனுப்பினாங்க. அப்ப ஏன் எங்களால முடியாது? நபிகளாருக்கு அனுப்ப முடியும், நாங்க அனுப்பணும். அப்ப மனைவி பாப்பாரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி கவனிக்கிறாரோ அதே மாதிரி ஏன் ஃப்ரெண்ட்ஸை ஹஸ்பண்ட் கவனிக்கிறார், மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும். ஏன்னா இப்படியான மெத்தடுகளை நாங்க கையாளுகிற நேரத்துல அவன் மனைவி சந்தோஷம் அடைவோம். அப்ப நாங்க பேலன்ஸ் அங்க வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வந்துடும், அங்க நிம்மதி சந்தோஷம் உருவாக ஆரம்பிக்கும். எனவே சகோதரர்களே, குடும்பத்தை கட்டி எழுப்புறதுல ஆண்களோட பங்களிப்பு சம்பந்தமாக நிறைய இருக்குது. தேடி படிங்க இன்ஷா அல்லாஹ். சந்தோஷமான நிம்மதியான குடும்ப கட்டமைப்புல ஆண்களாக எங்களுடைய பங்களிப்பை 100க்கு 100% நாங்கள் பங்களிப்பு செய்து சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்போமாக. வல்லவன் ரஹ்மான் அனைவருடைய குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, சந்தோஷமான குடும்பத்தை கட்டி எழுப்புவதில் ஒரு ஆணின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடைசியாக ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். எங்களுடைய மனைவிமார்களோடு நாங்கள் கதைக்கிற நேரத்தில் கொஞ்சம் நளினமாக சொஃப்டாக செல்ல பெயர்களை சொல்லி கதைப்பதும் அது நபி வழிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆயிஷா நாயகி பத்தி சொல்றாங்க, யா ஹுமைரா, யா ஹுமைரான்னு அழைக்கிறாங்க. பேரு ஆயிஷா, ஆனா பேரை மாத்தி எப்படி சொல்றாங்க? ஹுமைரான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ்ல சிவந்தவளேன்னு அர்த்தம், வெள்ளைக்கு சொல்றது சிவந்த பெண்ணேன்னு அர்த்தம். அப்ப ஆயிஷானுக்கு ஒரு சந்தோஷம், அட என்ன பேர் ஆயிஷா, ஆனா செல்ல பேரை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு அழைச்சிருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, பொதுவாக அரபிக்ல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது, ஒரு பேரை வந்து கடைசி எழுத்த கட் பண்ணி போட்டு சொல்றதும் அன்புக்கும் செல்லத்துக்கும் பாதிக்கிறது. ஆயிஷா என்ற பேரை ரசூல் எப்படி யூஸ் பண்றாங்கன்னா, ஆயிஷ், யா ஆயிஷ் அப்படி அழைக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, யா ஆயிஷ், ஆயிஷாவே ஜிப்ரீல் உனக்கு சலாம் சொல்லிட்டார் அப்படின்றாங்க. பாருங்க, அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரிகள் இருக்குது. எங்கட மனைவிமார்ந்த பெயரை மார்க்கத்துக்கு முரண் இல்லாத வரைக்கும் மாற்றி சொல்லலாம். எப்படி மாற்றி சொல்றது? ஒரு அன்பு அதிகரிக்கிறதுக்கு மாதிரி மாற்றி சொல்லலாம். இன்றைக்கு அப்படியா?
இன்றைக்கு எப்படின்னு கேட்டா பேசுறதே ஒரு வித்தியாசமான பாசம். மனைவியை முகத்தை பார்த்து பேசுறது இல்ல, அவ இங்க வாங்க அப்படி இருக்கு, அதெல்லாம் மார்க்கத்துக்கு முரண். சந்தோஷமாக நளினமாக எப்படியும். அப்ப இஸ்லாமே நமக்கு அனுமதி தருது பேரை கூட மாத்தி பேசலாம் என்ற சகோதரர். இதுக்காக நாங்க எதை யோசிக்கணும்? இதுக்காக அவங்க எதை படிக்கிறதுக்கு இருக்குது? அப்ப ரசூல் ஆயிஷா நாய்க்கு ஆயிஷ் என்ன சொல்லி இருக்கிறாங்க, யா ஹுமைரா என்று செல்ல பேர் கூட அலட்சியம் இருக்கிறாங்க. எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, கடைசியாக சொல்றேன், அதாவது பெண்களுடைய ஆலோசனைகளையும் சில கட்டத்தில் நீங்க கேட்கும். பார்க்க சொல்றதானே, பொம்பளைகள்ட்ட போய் மசூரா கேட்டா சரிப்பட்டு வராது. நான் முடிவெடுக்கிறது, நான் சம்பாதிக்கிறது, நான் முடிவெடுக்கிறது நானே செய்யணும். இது பிழை, இது தெளிவான பிழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் தடுமாறி கொண்டிருக்கிற நேரம் மனைவிட்ட போய் ஐடியா கேட்கிறாங்க. மனைவி கொடுத்த ஐடியா சக்சஸ்ஃபுல் அமைது. நீண்ட வரலாறு ரஹீக்குல் மக்தூம்ல ஹுதைபியா உடன்படிக்கை பத்தி படிச்சு பாருங்க. நீண்ட வரலாறு. அதுல ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு உம்ராவுக்கு போக முடியாது, எல்லாரும் மிஹராத்தை கலத்துங்க, கொண்டு வந்த குர்பானியை அறுத்து கொடுத்துருவேன்றார். சஹாபாக்கள் யாரும் நபிகளார் சொன்னதை கேட்கல. ஏன் தெரியுமா? சஹாபாக்கள் ஒரு கவலை, பல நாட்கள் பயணம் செஞ்சு மதீனாவிலிருந்து மக்கா போர்டருக்கு வந்ததுக்கு பிறகும் எட்டி பார்த்தால் காபத்துல்லாஹ்வுக்கும் ரசூலுல்லாஹ் வானான்றாங்க, இஹ்ராத்தை கலட்டல, நாங்க எப்படியாவது உம்ரா செய்வோம் இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு செய்ய இயலாது, எக்ரிமெண்ட் அப்படித்தான் இருக்குது, ரிட்டர்ன் போவோம் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, தோழர்களே சஹாபாக்களே, எங்களுக்கு இந்த வருஷம் உம்ரா செய்ய சான்ஸ் இல்ல, காஃபிர்கள் விட்டுறாங்க இல்ல, நீங்க உடுத்து கொண்டிருக்கக்கூடிய இஹ்ராத்தை கலட்டிடுங்க, குர்பான் அறுத்து கொடுத்துருங்க, நாங்க நார்மல் ட்ரெஸ்ல நீங்க திரும்ப மதீனாவுக்கு போயிருவோம் சொன்னதோட அது வரைக்கும் நபிகளார் எதை சொன்னாலும் கேட்ட சஹாபாக்கள் அதை உடனே கேட்கல. ரசூலுல்லாஹ்வுக்கு சரியான கவலை. மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பயணத்தில் இருக்கிறாங்க. மனைவிட்ட போய் சொல்றாங்க, பாருங்க நான் எதை சொன்னாலும் கேட்கிற தோழர்கள் இந்த விஷயத்தில் கேட்காமல் இருக்கிறார்களே என்று சொன்ன நேரத்தில் மனைவி ஒரு ஐடியா கொடுக்குறேன் தெரியுமா? யார சொல்லுவா, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்தாங்க. என்ன தெரியுமா? ஃபெஸ்ட்டுக்கு நீங்க ஒரு இஹ்ராத்தை கலட்டுங்க, உங்களோட குர்பானி பிராணி நீங்க ஃபெஸ்ட்டுக்கு அறுத்து கொடுங்க, ஆட்கள் முன்னு கொண்டு போய் அருங்கன்றாங்க. ரசூலை பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஐடியா ஒன்றா இருக்குது அப்படின்னு நபிகளார் ஃபெஸ்ட்டுக்கு அவங்களோட குர்பானை அறுத்துட்டு ரசூலுல்லாஹுடைய இஹ்ராத்தை கலட்டி நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சஹாபாக்களோட முன்னுக்கு போன உடனே சஹாபாக்கள் பார்த்தாங்க, நபியே கலட்டிட்டாங்க, நபியே குர்பானை கொடுத்துட்டாங்க, இனி நாங்க பொறுமையாக இருந்து வேலையில் எல்லாரும் ஒத்தருக்கு பின் ஒத்தராக இஹ்ராத்தை கலட்டி 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 குர்பானை கொடுக்குறாங்க. இதுல எப்படி சக்சஸ் ஆகுச்சு? இந்த சப்ஜெக்ட் எப்படி சக்சஸ் ஆகுச்சு? தன்னுடைய மனைவி கொடுத்த ஆலோசனை, மனைவியிட மசூரா எடுக்கப்பட்டுருச்சு, விஷயம் சக்சஸ் ஆக முடிச்சு. எனவே சகோதரர்களே, எல்லாத்திலையும் அல்ல, சில கட்டங்கள்ல கொஞ்சம் ஒரு ஆலோசனை கேளுங்க, மனைவி அழைச்சு கேளுங்க, என்ன மசூரா அப்படியா, நல்ல மசூராவாக ஏற்றுக்கோங்க. மசூரா சக்சஸ் இல்லைன்னு விட்டுருங்க. மனைவியை மதிக்க பழக வேண்டும், மனைவியை மதிக்க பழக வேண்டும். அதே நேரத்துல மனைவியோடு அன்பாக இருக்கிறோம், மனைவியை மதிக்கிறோம் என்ற பேர்ல நாங்க பொம்பளையாயிரும் கூடாது. அதான் முக்கியம். மனைவியோட அன்பாக பேசணும், மனைவியை மதிக்கணும், மனைவியோட கைண்டாக நடந்து கொள்ளணும், எல்லாம் இஸ்லாம் சொல்லுது. அதே நேரத்தில் அந்த ருஜூலியத் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, எப்பயுமே ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்ற நிர்வாக பொறுப்பு ஒரு நாளும் எந்த ஒரு ஆணும் பெண்கள் கையில கொடுத்துட கூடாது என்ற ஒரு ஹதீஸ் வருது. எதனுடைய பொறுப்பை பெண்கள் கையில் எடுக்கிறாங்களோ லை யுஃப்லிஹ கௌமுன், ஒரு நாளும் வெற்றி இருக்காது. பெண்கள் மாப்பிள்ளை இருக்க போல, ஹஸ்பண்ட் இருக்க போல, மனைவிட சாம்ராஜ்யம் அவங்க வருமாக இருந்தா அந்த குடும்பம் ஒரு நாளும் சக்சஸ்ல முடியாது என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இது எல்லாத்துக்கும் கடைசி தீர்வு என்னன்னு கேட்டால், ஆண்களாகி நாங்கள் எல்லாரும் சந்தோஷமான குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி குர்ஆன் உள்ள வசனங்களை வாசிப்போம், ஹதீஸ்களை படிப்போம். அதே நேரத்துல கடைசி ஒரு முடிவுக்கு வாங்க, எங்களுக்கும் மனைவிக்கும் இடையில ஏதாவது வாய்த்தக்கங்கள் வந்தால், கருத்து முரண்பாடுகள் வந்தால், எங்களுக்கு தீர்வாக நாங்கள் குர்ஆனை ஹதீஸையும் வைத்து யாரிடமாவது ஃபத்வா கேட்போம். இந்த முடிவுக்கு வாங்க. சும்மா சண்டையை மூட்டி விட்டு அடுத்தடுத்து வீட்டுகளை போய் கேட்கறது இல்லை. அதுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லி ஃபத்வா முடிச்சு போடுறேன். நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுல அவங்களோட வாப்பா என்ன செய்யறாருன்னா, நுஅ்மான் இப்னு பஷீருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட் என்ன வார்த்தை இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு வேலைக்கு ஒரு ஆளை ஒரு அடிமையை கிஃப்டாக கொடுக்குறான். இதை மனைவி பார்த்து கொண்டு இருக்கிறான். மனைவி சொல்ற ஹஸ்பண்டை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க இந்த மகன் நுஅ்மானுக்கு கொடுத்த இந்த கிஃப்டை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்? மனைவி சொல்றா, ரசூல் தான் உயிரோடு இருக்கிறான். பாருங்க, இந்த ஹதீஸ்ல எவ்வளவு பெரிய ஆதாரம் இருக்கு. ஹஸ்பண்ட் ஒரு வேலை செய்யறாரு, மனைவி குறுக்கிட்டு சொல்றா, நீங்க செஞ்ச இந்த வேலையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் தெரியுமா? நபிகளார் இந்த கிஃப்டை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும், நீங்க இந்த மகனுக்கு கொடுத்தது சரி என்பதை நபிகளார் சாட்சி சொல்லும் வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்றைக்கு நான் ஹதீஸை வச்சு பார்க்க போல நான் ஒன்றை சொல்றேன், மனைவி ஒன்றை சொல்றான். மனைவி சொல்றா, இல்ல இல்ல நீங்க செய்யறது குர்ஆனுக்கு முரண், ஹதீஸுக்கு முரண், ஒரு ஹஸரத்துல போய் கேட்டு வாங்க, நாங்க போய் கேட்கணும். அதைத்தான் சொல்லுவார். உடனே நுஅ்மான் இப்னு பஷீர்
நுஅ்மான் சஹாபி சொல்றார், எங்கட வாப்பா பஷீர் என்னைய கைக்கிட்டால புடிச்சு கொண்டு ரசூலிட்ட போனார். போய் ரசூலிட்ட சொல்றாங்க, யார சொல்லுங்க, இதோ என்னுடைய மகன் நுஅ்மானுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். இந்த கிஃப்ட பார்த்துக்கொண்டு எந்த மனைவி அம்ரா பின்த் ரவாஹா சொல்றா, இந்த கிஃப்ட நீங்க ஓகே பண்ணும் வரைக்கும் அவ ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூல் உடனே கேட்கிறாங்க, சரி நீங்க கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க, கிஃப்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு வேற பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. ஆம், இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைக்கு கொடுத்த மாதிரி அடுத்த பிள்ளைகளும் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், நான் நுஅ்மானுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, நிறைய பிள்ளைகள் இருந்தா ஒரு பிள்ளை மட்டும் கொடுக்க வேணாம், எல்லா பிள்ளைக்கும் நீதமாக நடந்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் அந்த கிஃப்ட திருப்பி எடுக்க சொன்னாங்க. இப்ப பாருங்க, ஹஸ்பண்ட் செஞ்ச வேலை பிழையை, ஹஸ்பண்ட் செஞ்ச தவறு மனைவி என்ன சொல்றாங்க, நபிகளாட்ட போய் ஃபத்வா கேட்டு வர அனுப்பினாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்து அனுப்புறாங்க, மனைவி சொல்றது சரி, ஹஸ்பண்ட் செஞ்சது பிழை. உடனே அதுக்கு நல்ல ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்தாங்க. எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன ஆதாரம்னா, எங்களுக்கு இடையில முரண்பாடுகள் பிரச்சனைகள் வருகிற நேரத்துல நாங்க நிப்போம் என்ன தெரியுமா, நீங்க சொல்றதும் சரியா நான் சொல்றது சரியா, ஒரு மௌலவிட்டு கேட்போமே, ஹதீஸ்ல ஆதாரம் எடுப்போமே, குர்ஆனை போய் பார்ப்போமே, அந்த முடிவுக்கு வந்து இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுதோ அந்த தீர்வை நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தீர்வாக எடுத்து நடப்போமையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட சந்தோஷமான ஒரு குடும்பத்தை எங்களாலும் உருவாக்க முடியும், மௌத்து வரைக்கும் நிம்மதி சந்தோஷமாக வாழ முடியும் என்பதை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருடைய குடும்பத்திலையும் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்தருவாராக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.